வணக்கம் தமிழ்நாடு. போதைப் பொருளை தடுப்புன்னு சொல்லிட்டு விஜய் பிரதர் நம்ம சிஎம், அவர் தான் சிஎம். எல்லாருக்கும் ஓட்டு போட்டாலும் சரி, ஓட்டு போடலனாலும் சரி, ஸோ அவர் தான் சிஎம். இந்த போதைப் பொருளை தடுக்கலாம், சூப்பர், தடுக்கலாம். ஆனால் ஒரே ஒரு கேள்வி, இந்த மக்கள் போதைப் பொருளாக விற்கிறாங்களோ அதை நாங்கள் தடுக்கிறோன்றீங்க. பாவம் அந்த மக்கள். மக்கள் வந்து பிளாக்ல விற்றா தப்பு, நீங்கள் ஸ்ட்ரைட்டாக லீகலாக டாஸ்மார்க்கு அப்படி விற்றா கரெக்டு. எல்லாம் போதைப் பொருள் தானேப்பா, என்ன லாஜிக் உங்களுது? சரி, அதை விடுங்க. ஜான் பிரிட்டோன்னு ஒருத்தர் இருக்கிறாரு உங்கள் ஃபேமிலியில், உங்கள் மாமா படம்லாம் எடுத்துக்கிறாருன்னா ரைட்டு. சினிமா துறையில் ட்ரக்ஸ், சினிமா துறையில் இல்லாத ட்ரக்ஸு மக்கள் கையில் கிடைக்கல. மக்கள் கையில் கிடைக்கிறது லோக்கல். லோக்கல்னால் இயற்கையாக கிடைக்கிறது. இந்த கஞ்சா, அவின் அதெல்லாம் வந்து மக்கள் கையில் கிடைக்குது, ரைட்டு. ஏன் கள்ள சாராயம் ஓகே. ஆனால் சினிமா துறையில் எல்லா ஹை கிளாஸ் போதை பொருள் எப்படி கிடைக்குது? நீங்கள் க்ளீன் பண்ணணும்னு நினச்சா, ஒரு ஆம்பளையாக இருந்தால், இல்லை மாற்றம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு மூலகாரனாக இருந்தால் சினிமா துறையை கை வைக்கணும், அங்கே க்ளீன் பண்ணணும். யார் யார் மாஃபியான்னு நீங்கள் அதை இடத்துல வந்து மக்கள்கிட்ட சொல்லணும். அப்போ தான் மக்கள் பார்த்தியா அவர் எப்படியே க்ளீன் பண்ணிட்டார், நம்ம இடத்த க்ளீன் பண்ணுறதுல தப்பு சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆம்பளையாக இருந்தால் அங்கே கை வச்சுட்டு மக்கள் மேலே கை வைக்கணும். நெக்ஸ்ட்டு